என்னடா பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு, இன்னும் இந்த வீடியோ பக்கம் வந்திருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு தான். அது முடிஞ்சது கையோட உங்களுக்கிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது, என் தரப்புலேருந்து சொல்ல வேண்டியது இருக்குது. அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் கேட்பதற்கான வீடியோ தான் இது. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ணிடுங்க. இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 எனக்கு இது கிட்டத்தட்ட நான் ரிவ்யூ பண்ணுறது ஒரு 4 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். அல்டிமேட்லேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இருக்குதுலே எனக்கு ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு சீசன். ரொம்ப எனக்கே டென்ஷன் ஆகி என்னையே கடுப்பேற்றின ஒரு சீசன்னா அது பிக் பாஸ் சீசன் 9 தான். மறுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது உடல் ரீதியாகவும் சரி, அதுக்கப்புறம் இந்த சோசியல் மீடியா ரீதியாகவும் சரி, இந்த கண்டஸ்டன்ஸ் பண்ணுற அலப்பறை மூலமாகவும் சரி, நிறைய விஷயங்கள் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்த சீசன் இந்த சீசன் தான். இது வரைக்கும் நான் இந்த 4 சீசனில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்போ இதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை. ஆனால் இந்த சீசன் இருக்கே, அதை நான் பெருசாக பொருட்படுத்தலன்னு வச்சுங்க. பட் இந்த அளவுக்கு போவாங்களா, இந்த அளவுக்கு இறங்குவாங்களான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அது நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றியும் சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி நன்றி நன்றி. ஸோ நிறைய பேர் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இதில் எனக்கு இந்த சீசன் முடியறதுல சந்தோஷம். எப்படி இந்த சீசன் முடியறதுல ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தான். ஏன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம் அப்படின்றதுக்கு. ஆனால் இதில் ரெகுலராக ஒரு வீடியோ எடுத்து இந்த சப்ஸ்கிரைபருக்காகவும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு வீடியோ எடுத்து கரெக்டாக ஒர்க் பண்ணி போடுவோம்ல, அந்த நபர்களை ஒரு காண்டாக்ட்லேயே இருந்துட்டு இருப்போம். ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டிவ்லேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ அந்த ஒரு ஃபீல் ஏதோ டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது லிட்டரலாக ஒரு ஃபீலிங்கு. அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அது வெளிப்படுத்த முடியலனாலும் அது ஒரு மாதிரி கஷ்டமாக அந்த மனசில் ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும்ல, லேசாக அப்படியே ஒரு மாதிரி இருக்குமே, அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நான் உங்கள் எல்லாரையும் ரெகுலராக வீடியோ பார்க்குற எல்லாருமே வெரி 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 மிஸ் யூ. ஸோ தொடர்ந்து வீடியோஸ் வரும் சேனலில். பட் இருந்தாலும் இந்த கனெக்டிவிட்டி இது எப்படியே தொடருமா அப்படின்றது ஒரு கேள்வி. அதனால் உங்கள் எல்லாரையும் மிஸ் யூ. ஏதோ ஒரு பாயிண்டில் நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலோ ஏதாவது சொல்லியிருந்தாலோ என்ன மன்னிச்சிருங்க. நான் அது இன்டென்ஷன்லாம் பண்ணணும்னு பண்ணியிருக்க மாட்டேன் மோஸ்ட்லி. ஒரு வேளை நானே தப்பாக ஏதாவது வீடியோவில் டாபிக் ஏதாவது அட்ரஸ் பண்ணியிருந்தாலோ பேசியிருந்தாலோ அடுத்த வீடியோவில் நான் சாரி மோஸ்ட்லி தப்பாக சொல்லிட்டேன், சாரி சொல்லி தான் எல்லா வீடியோவில் ஆரம்பிச்சிருக்கேன். அதுதான் என்னோட பேட்டர்ன். தப்பாக சொல்லி ஒருத்தர் இது பண்ணணும்னு இல்லை. மற்றபடி ஏதாவது கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உங்களை காயப்படுத்தியிருந்தாலோ இது பண்ணியிருந்தாலுமே அதுக்கு மன்னித்தீவிருங்கள் ஐயா, மன்னிச்சிருங்க. ஸோ குறிப்பாக நிறைய பேர் சீசன் முடிய போது உன்னை மிஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுடைய ஃபேனுன்ற மாதிரி நில பேர் நேற்று லைவ்லேயும் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அது ஒரு தயக்கத்தோடு தான் நான் ஆரம்பித்தேன் இந்த பிக் பாஸ்ன்ற ஜேர்னி. ஆனால் நான் இது பேசுவேனா, என் வாய்ஸ் செட் ஆகுமா, இதெல்லாம் இதுவாகுமான்னு நிறைய யோசனைகளோடு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு புது விதமான ஃபீலிங் இருக்குது. நல்லா இருக்குது. ஏதோ ஒரு ரீதியில் நம்ம பண்ணுறதும் சில பேருக்கு பிடிச்சிருக்கே அப்படின்ற ஒரு சந்தோஷம் நல்லா இருக்குது. அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரில. தட் வாஸ் சூப்பர். பயங்கரமான மூட். ஆனால் இதில் உண்மையை சொல்கிற மக்களே, எதுக்குமே இவ்வளோ டெடிகேஷன்லாம் நான் இருந்ததே இல்லை. ஆனால் இந்த பிக் பாஸுக்கு இந்த இதுன்னு வந்துட்டா கன்ஃபார்ம்டு என் சாப்பாடு டைமிங் மாறிடுச்சு, ஃபுட்டு டைமிங் மாறிடுச்சு, என் உடம்பே இப்போ கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த லெவலுக்கு போயிருக்கு. அந்த அளவுக்கு இதில் ஓப்பனாக ஒரு விஷயம் சொன்னால் இது கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்காது. பட் விடுங்க, அதை சொல்லாமல் மறைச்சிட்றேன். அது இது கம்பெனி சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். இந்த சீக்ரெட்லாம் அக்லி சைடு இல்லை, கொஞ்சம் மோசமான ஒரு விஷயம். இந்த பிக் பாஸ் இந்த 15 வாரங்களில் ஒரு விஷயம் அப்படி இருக்குது. அதை பற்றி நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது வேண்டாம், விட்டுருங்க. அதை அவாய்ட் பண்ணுறோம், நல்லதுக்கு இல்லை. ஓகே, அதை பற்றி விட்டு மற்றபடி இந்த சீசனில் ஒரு பக்கம் ஹாட் ஸ்டாரில் 15 நிமிஷம் கட் பண்ணிட்டானுங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஓட்டுறதையே கட்டுப்பட்டாங்க 15 நிமிஷம். அதை ஓட்டுறதை கட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஃபோன் இருக்கு இல்லையா, இந்த ஃபோன் இருக்காப்பில்ல இல்லை, இவருக்கு எவ்ரி டைம் வேலை. ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ரொம்ப வரையும் வீடியோ ரெக்கார்டிங்கில் தான் இருக்கும். நான் இங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமு இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் ரெக்கார்டை போடுவேன். அது ரெக்கார்ட் ஆகும். அடுத்து நான் அந்த வீடியோ முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ரெக்கார்டே எடுப்பேன். நடுவில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஏதாவது போயிருச்சுன்னா, நான் பார்க்காம விட்டேன்னா, இதுவாயிருச்சுனான்ற மாதிரி ஏதாவது ஆயிருன்றதுக்காக நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமு கூட ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சீசன் ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துருக்கேன். மற்ற சீசனை விட இந்த சீசன் ரொம்ப தீவிரமாக இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நிறைய வேலைகளும் ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இதனால என் தூக்கம் பட்டு போச்சு. ஒரு பக்கம் டைமிங், தூங்குற டைமிங்கே டெய்லியும் 2 மணி தான், இல்லை 2:30.
அப்படி தூங்கி 8:30 மணிக்கு ஷெடியூல் கரெக்டாக அந்த டைமிங்கில் எழுந்துக்கணும். இதுதான் ஒரு டெய்லி ஷெடியூல். இவனுங்களாம் நைட்டெல்லாம் உட்காந்து கதை பேசி நம்மளோட தூக்கத்தை கெட்டு என் கண்ணு போனது தான் மிச்சம். கண்ணு போனது மீன்ஸ் இந்த ஈட்டு பாடி. பேசிக்கலி நம்ம ஈட்டு பாடிக்கு இந்த 2 லைட்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு பார்க்கும்போது மொத்தமாக நம்மளை முடிச்சு விட்டுறோன்றதுக்காக தான் நிறைய லைவ் பண்ண முடியாமல் போச்சு. அதை தாண்டி லைவ் இது ஒரு ரீசன். இன்னொரு பக்கம் இந்த கண்டஸ்டன்ஸ் பண்ணுறதுல நமக்கு கொஞ்சம் ஹெவி ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிறதால அதை நம்ம ஹெல்த்தை கொஞ்சம் பாதுகாத்துக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் 2-3 சீசனாக அவாய்ட் பண்ணதே இல்லை. சீசன் 6ஆக இருக்கட்டும், இல்லை 7ஆக இருக்கட்டும், 8ஆக இருக்கட்டும், லைவ் வர ஆரம்பிச்சதுல நான் லைவ் வராமல் இருந்ததே இல்லை. ஒரு நாள் கூட நான் லைவ் தவறினதில்லை. அது தப்போ சரியோ வந்து நான் லைவ் அட்ரஸ் பண்ணி தான் போயிருக்கேனே தாண்டி இந்த சீசன் நான் நிறைய லைவ் போடாமல் போயிருக்கேன், இதெல்லாம் பண்ணாமல் போயிருக்கேன்னா அந்த மாதிரி இந்த நிறைய நிகழ்வுகள் இந்த சீசனில் நடந்திருக்கு. பட் இதில் வந்து எப்படிலாம் நடந்துக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி ஒரு சீசனாக தான் எனக்கு அமைஞ்சிருக்குது. மற்றபடி என் சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மீண்டும் சொல்கிறேன் நன்றி நன்றி நன்றி. அதில் எனக்கு ஒரு பெரிய வருத்தமும் இருக்குது. ஏன்னா இந்த சேனல் வந்து கரெக்டாக சொல்லணும்னா 2022 ஆரம்பித்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது என்னோட 2 வருஷம் சப்ஸ்கிரைபர் 3 வருஷம் சப்ஸ்கிரைபர்லாம் இருந்தாங்க நிறைய பேர். அவங்க வந்து இந்த வருஷம் நீங்கள் சரியாக பண்ணல, இந்த வருஷம் நீங்கள் வந்து இதுவாக இல்லை, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி ஐ எம் அன்சப்ஸ்கிரைபிங் யூ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு ஒரு பாயிண்டில் வந்து என்னடா இது, நம்ம எப்பவுமே ஒரே ஸ்டாண்டில் தானே இருப்போம், ஒரு சைடு ஸ்டாண்டு அப்பத்துலேருந்து நான் ஸ்டாண்டு மாறாமல் சீசன் 6 ஆரம்பிச்சதுலேருந்து எந்த ஸ்டாண்டில் வரணும் அதே ஸ்டாண்டில் தான் வரேன். ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் இதுவாக இருக்கீங்க, நீங்கள் மாறுறீங்கன்ட்டு. ஆனால் நான் அந்த ஸ்டாண்டில் இருந்த மாதிரி தான் என் நம்பிக்கை இருக்குது. என்றைக்குமே அந்த டாக்ஸிசிட்டியும் இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸுக்கு நான் சப்போர்ட் பண்ணதே இல்லை. அதை பற்றி இது பண்ணேன், அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கேன். இந்த வாட்டி நான் அப்படி ஆப்போசிட்டாக தான்டா இருந்தேன். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா எனக்குள்ளேயே பல குழப்பங்கள் வர வச்சிட்டாங்க. அதில் ஒவ்வொருத்தரும் ஐ எம் 2 இயர்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ண நல்லா பண்ணீங்கன்னு ஒரு பேராகிராஃபாக டைப் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் படிப்பேன். அதை படிச்சுட்டு அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிரும், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம இது பண்ணி இவ்வளோ பேராகிராஃப் போட்டு அவங்க எமோஷனலாகவும் பேசுகிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் மீறி அவங்க போகும்போது நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. அவங்கள ஏதோ பண்ணி 2 வருஷம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னும் போது இத்தனை நாள் நம்ம கூட ட்ராவல் ஆனவங்கள சடனாக ஒருத்தர் இப்படி போகும்போது நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற அந்த மக்களை நிறைய பேர் அப்படி சொன்னதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் அப்படி சொல்லும் போது வருத்தமாக இருக்கும். நான் என்னடா பண்ணேன், நான் கரெக்டாக தான் இருக்கேன், இல்லை நானே தப்பாக இருக்கேன்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வர வச்சது இந்த சீசன் தான். அதுலேயும் நிறைய சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்டதில் தான். அதில் நிறைய பேர் வந்து வாடா போடா அப்புறம் அசிங்கமாகவும் பேசியிருக்கீங்க. அதில் பல பேரையும் நான் பிளாக் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த இதில் எனக்கு நம்ம க்ளோஸாக இருந்தால் உரிமையில் பேசுறது பிரச்சனை கிடையாதுங்க. அதை தாண்டி நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கோம், இதெல்லாம் இருக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசணும், நடந்துக்கணும். இது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு போக முடியாதுன்றதுக்காக தான் இப்படி. அதையும் சொல்லாமல் நான் சொல்கிற கான்டெக்ட்டும் புரியாமல் சில பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. தட்ஸ் ஓகே ஃபைன். எப்பவும் போல் பிஆர்னு சொல்லுவீங்க, சொல்லுங்க, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தாண்டி எனக்கு யாரையுமே பெருசாக ஹர்ட் பண்ணுறது பிடிக்காது. அது நல்லதுக்கு இல்லை. நம்மளை ஹர்ட், நம்ம ஒரு விஷயத்த மற்றவங்க நமக்கு ஒரு விஷயத்த சொன்னால் ஹர்ட் ஆகுனா நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லாமல் இருக்கணுன்றது தான் பாலிசி பேசிக்கலி. அந்த ரீதியில் திரும்பவும் சொல்கிறேன், நான் யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தனோ, உங்களை காயப்படுத்தி இருந்தனோ, திரும்பவும் சாரின்றதை கேட்டுக்கிறேன். அதை தாண்டி இந்த சேனலில் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால், டிப்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் யோசித்து கண்டிப்பாக இந்த வாட்டி இந்த ஆக்டிவை வந்து விடக்கூடாது. அடுத்து இப்போ நம்ம தொடர்ந்து ஆக்டிவில் இருந்த சேனல் கண்டினியூஸாக ஆக்டிவ்லேயே இருக்கணுன்றது தான் இது. அதை நான் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணும். அடுத்து என் உடம்பு வேற எடை போட்டுருச்சு, அதிகமாக போட்டிருக்குது மக்களே. அடுத்து இது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அதை குறைக்க ட்ரை பண்ணும். அந்த வெயிட்டு போட்டதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கரெக்டாக ஜிம்முக்கு போயிட்டு ஒரு சில ரோட்டீன்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய க்ரைட்டீரியாவுக்கு போக வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ஐ மிஸ் யூ கைஸ். நீங்களும் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. இந்த சீசன் எப்படியாவது 1 லட்சத்தை அடிச்சிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட இந்த சீசன் முடியும் போது ஒரு 17,000 18,000 சப்ஸ்கிரைபர் தான் ஓவராலாக எடுத்துருக்க முடியுது. கரெக்டாக சொல்லணும்னா 17,000 சம்திங் அந்த ரேஞ்சில் வருது. அதில் ஒரு சின்ன வருத்தம். மற்றபடி எவ்ரிதிங் வில் பி ஓகே. அதான் ஒரு பாயிண்டில் டொவினோ தாமஸ் ஒரு டைலாக் சொல்லுவார், எவ்ரிதிங் வில் ஃபைன் அட் த எண்ட் அப்படின்னு சொல்லுவார். அப்படி எவ்ரிதிங் வில் நாட் பி ஃபைன், தட் இஸ் நாட் த எண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி தான் கண்டிப்பாக எப்படியாவது 1 லட்சத்தை அடிக்கிறோம் அப்படின்ற ஒரு இலக்கோடு தான் இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
ஸோ தொடர்ந்து சேனலோட இணைந்திருந்த அனைத்து நபர்களுக்கும் நன்றி. பாய் கைஸ்.